சொல்லுங்கண்ணே வெல்லுங்க. இந்த காரணம் சொன்னா அவன் கரெக்டா உடனே தருவான் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவான். ஒரு அர்ஜென்ட்டுக்கு வாங்கிருந்தேன், ஒரு அர்ஜென்ட்டுக்கு இன்னொருத்தர வாங்கிருந்தேன், ஒரு அர்ஜென்ட்டுக்கு வாங்கியிருந்தேன், என்னால திருப்பி கொடுக்கணும் தான்னு சொல்லி கேட்கலாம். உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவேன், கொஞ்சம் அர்ஜென்ட் தாடா சொல்லி கேட்க வேண்டியதான், அடுத்த ஆளை கேட்க வேண்டியதான். ஆமா, அப்படியே நம்ம ஒரு 10-15 வீட்டை புடிச்சு வச்சுக்கிட்டு லைனா போய் கேட்டே போக வேண்டியதா, எவன் தரனா வந்துட்டு வாங்கிட வேண்டியா, அவ்வளவுதான். அப்படிதானே? அதுக்காண்டி இப்படியாடா? நான் என்ன காது குத்தி கடா வெட்டி பொங்க வைக்க வாடா இங்க வந்து? கட்டிட வேண்டியதானே, கதவை தட்டி உள்ள போய் பாத்துட வேண்டியதானே. கதவை தட்டுங்க, கதவுல காலிங் பெல் அடிக்க, அடிச்சாது கேளுங்க, கடன் தந்துருவோம். அப்படிதானே? கண்டிப்பா. நல்ல காரணம் தம்பி. தம்பி உங்க பேர் என்ன? கிரிதரன். கிரிதரன். ஆமா, நீங்க சொல்லுங்க. கிரிதரனா? கிரிதரன் தான். பேர் மட்டும் கங்கா தரேன் காவிரி தரேன்னு வச்சுன்னு கொடுத்த பணத்தையே திருப்பி தர மாட்டியாம நீ. ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கணும் அப்படின்னா என்ன சொல்லி அவன்கிட்ட கடன் வாங்கணும்? என்ன சொல்லி வாங்கலாம்? மச்சி ஒண்ணும் இல்ல, மந்த் எண்டு கொஞ்சம் அர்ஜென்டா ஒருத்தனை காசு தானே வாங்கிட்டேன், நீ கொஞ்சம் இந்த மந்த் அனுப்பு, 5ஆம் தேதி வந்த உடனே ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுறேன். மச்சான் நீ இப்போ குடுத்தேன்னு வையன், 5ஆம் தேதி உனக்கு ரிட்டர்னு அப்படி சொல்லி கேட்டா யாரும் தருவாங்க? டேட் மஸ்ட் அதுல, அப்படிதானே? ஆமா, டேட் சொல்லி சொல்லலாம். ஓகே, இந்த டேட்டுக்கு கொஞ்சம் நம்பி தரலாம்னுலாம். அது ஒரு 4 பேர்கிட்ட லிஸ்ட் இருக்கணும். ஓகே, இவனுக்கு இருக்கா, நீ இவனுக்கு கேட்டு ஒரு டிசைட் நம்மளா பண்ணி வச்சுக்கோ. வா, இவங்கிட்ட என்னன்னு கேட்டு வந்துருவோம். கல்பனா என்ன பண்றீங்க? போலீஸ். நீங்க காவல்துறை. வெரி குட். இவங்கிட்ட கேட்போம். அதாவது யாருக்காவது ஒரு காரணம் சொல்லி கடன் கேட்கணும்னா புதுசா இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு காரணமா சொல்லுங்களேன். நான் மேக்ஸிமம் வாங்குறேன்னா இன்னைக்கு கொடுங்க, நாளைக்கு கொடுத்துருவேன் சொல்லி நான் கொடுத்துருவேன். கடன் வாங்கும் போது நீங்க குறிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கடன் வாங்கும் போது குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ காவல்துறைங்கிறதுனால ரொம்ப நேர்மையா இருப்பாங்க போல இருக்கு. மச்சான் இன்னைக்கு கொடுத்தேன்னா நாளைக்கு தந்துருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டா கடன் உடனே கிடைக்கும். சூப்பர். உங்க பேருக்கா? என் பேர் ஜெயா. ஜெயாவா? நீங்க சொல்லவே இல்ல, இப்பதான் கேட்டிருக்கேன். சரிங்க, நீங்க சொல்லுங்க. அதாவது கடன் வந்து நியாயமா கேட்டா யாரும் தர மாட்டேங்க, ஏதாவது ஒரு நல்ல காரணம் ஒண்ணு சொல்லுங்களேன். ஆமா, அப்படி சொல்லி கேளுங்களேன். இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு தரேன்னா கொடுப்பாங்க. அதான் காவல்துறை சொல்லிட்டாங்க. நீங்க வேற வித்தியாசம், ஒரு வாரத்துல தரேன்னு சொன்னா கொடுப்பாங்க. இன்னைக்கு கொடுத்தேன்னா ஒரே வாரம் தம்பியா, 7 நாள் காசு திருப்பி வரலன்னா காலில் கிடக்கிறத கலச்சி அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா உடனே உங்களுக்கு கடன் கொடுத்துருவாங்க. ஆமா, கரெக்ட் தான். கரெக்ட் தானே? இமான் அண்ணாச்சி சொன்னா கரெக்ட் தான். வாங்க, உங்க பேருக்கா? ஈஸ்வரி. ஈஸ்வரி. அப்படியே எல்லாரும் ஈஸ்வரிய பக்தி. என்ன ஜெயாக்கா ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்படி தெரியுமே? அங்கே நிக்கணும், ஆடப்படாத அசையப்படாது. உங்க பாப்பாவது இப்ப அங்கதான் வர்றேன். அடுத்து ஈஸ்வரிக்கா நீங்க சொல்லுங்க. புது புது காரணமா சொல்லி கடன் கேட்போம்ல. கல்யாணம்னு சொல்லி வாங்குவாங்க, கொடுக்க மாட்டாங்க. கல்யாணம், என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொல்லி கடனை வாங்குவாங்க. அந்த ஆளை ஊரை காலி பண்ணி ஓடிடுறோம். என்கிட்ட வாங்கிட்டு 1.25 கோடி பெங்களூர்னாங்க. 1.25 கோடியா? வந்துட்டோம் நாங்க இங்க. பாத்தீங்களா எப்படி ஆளுகிட்ட வந்து நம்ம மாட்டிருக்கோம் பாருங்க. அதை ஒருத்தன் கொண்டு போயிட்டான். இவ்வளவுதான் இருக்கு. இப்படிக்கா இல்ல, லாஸ் ஆகி பெங்களூர்ல இங்க வந்து இருக்கிறோம். ஏங்க கடன் யார்கிட்ட கேட்கறீங்க பாத்தீங்களா? 1.25 கோடி ரூபாய் யாரோ ஏமாத்திட்டு ஓடி இருக்காங்க. ஊர்ல பெங்களூர்ல எல்லாருக்கும் எங்க வீட்டுக்காரர் கொடுத்தாரு, யாரும் கொடுக்கல. யாரும் திருப்பி தரல. அவரு இறந்துட்டாரு அந்த டென்ஷன்லயே. அந்த டென்ஷன்ல பாவம் அவரும் போய் சேர்ந்தாப்லையா? சரிங்க, ரைட். எல்லாம் கூடிய சீக்கிரம் திரும்பி வர வாழ்த்துக்கள். வாங்க. செல்ஃபிலாம் கிடையாது. உங்க பேரு? சத்யா. சத்யா. சத்தியமா உங்க சத்யா தானா? சத்யா தான். சரி, நீங்க சொல்லுங்க. அதாவது புதுசா ஒண்ணு சொல்லி ஒருத்தன கடன் கேட்கணுங்க, ஒரு ஐடியா ஒண்ணு சொல்லுங்களேன். ஒரு மாசத்துல தரேன்னு வாங்க, ஆனா இல்லட்டா ஆள் அட்ரஸே காணா போயிடுவாங்க, ஒரு வாரத்திலே காணா போயிடுவாங்க. ஒரு மாசத்துல தரேன்னு சொல்லி கேளுங்க, தந்துட்டானா உடனே ஊரை காலி பண்ணிருங்க. அந்த ஏரியால இருக்காதீங்க. அப்படிதான் பண்றாங்க. அப்படிதான் என்கிட்ட வாங்கிட்டு ஒருத்தன் ஓடி போயிட்டான். 1 லட்சம் ரூபாய். 1 லட்சமா? பாருங்க, அங்க 1.25 கோடி, இங்க 1 லட்சம். ஏகப்பட்டவர் ஏமாந்தா ரகாயத்துல சுத்திட்டு இருக்கா. வேற என்ன பண்றது? படிக்கணும் பசங்களுக்குன்னு சொல்லி அழுது கேட்டு வாங்கினாங்க. பசங்க படிக்க வைக்கணும்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. ஐயா கடையில ஏமாத்திட்டு போயிட்டா பாருங்க. அதனால யாருக்கும் கடனே கொடுக்க கூடாது. அவ்வளவுதான். தயவு செய்து கடனே யாரும் கேட்காதியா. கடன் கிடையாது. 100ல 100 பேர்ல 90 பேர் ஃப்ராட் தான் இருக்காங்க. 10% 90 ஃப்ராட் தான் சுத்திட்டு இருக்காங்க. 10 பேர் நியாயமா இருக்காங்க. ஆமா. கடன் வந்து அன்பை முறிக்கும், கடனே கொடுக்க கூடாது. கடன் இப்ப எலும்ப முறிக்குமா? ஆமா. ஒரு கறிக்கடையில ஆமா முறிக்கும்ல.
கடனே கேட்காதயா, கடன் எலும்ப பிடிக்குமா? உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். எங்க எதுறீங்க? மலேசியால இருந்து வந்து. மலேசியாவுல நம்ம பாத்துருக்கோம்ல. ஆமா. மலேசியா பஸ் ஸ்டாண்ட்ல தானே நின்னீங்க? ஆமாண்ணே. நீங்க அதே பஸ் ஸ்டாண்ட்ல நின்னீங்க. நானும் அதே பஸ் ஸ்டாண்ட்ல தான். அது யாரு? ஓ, நீங்களும் பஸ் ஸ்டாண்ட்ல தானே? சரி, மலேசியால இருந்து வந்திருக்காங்க. நம்ம ப்ரோகிராம் பேர் என்ன தெரியுமில? தெரியாது. சொல்லுங்கண்ணே வெல்லுங்க. ஓகே, என்ன சொல்லணும்? சொல்லுங்கண்ணே வெல்லுங்க. கரெக்ட்டா சொல்லிட்டீங்களே. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம். ஆனா பரிசு எடுத்து வரலையோ? கடன் ஏதாவது கடன் வாங்கியாவது கொடுக்கலாம். இது தெரிஞ்சிருச்சா? இவளா? இது ஒரு டுபாக்கூ இருக்கா? நீங்க சொல்லுங்க. எல்லாமே டுபாக்கூ தான். நீங்க சொல்லுங்க. அதாவது நியாயமா யார்கிட்ட போய் கடன் கேட்டா தரமாட்டேங்க. ஒரு காரணம் ஒண்ணு சொல்லுங்களேன். இந்த காரணம் சொல்லி கேளுங்க, உடனே கடன் தந்துருவான். அப்படின்னா என்ன காரணம்? என்ன காரணம்? இன்னைக்கு போட்டா நாளைக்கு டபுளா கொடுப்பேன்னு சொல்லிட்டு வாங்க வேண்டியது. அப்படி கேட்டுருவேன். அதாவது நீ 50,000 கொடுத்தீங்கன்னா நாளைக்கு 1 லட்சம் திருப்பி தரடா மச்சான் அப்படின்னு சொல்லணும். அப்படிதானே? நாளைக்கு வந்து வேற ஓடிடணும். ஓடிடணுமா? ஓடிடணும். அவர் பார்க்கவே கூடாது. சொல்லி 50 வாங்கின உடனே திரும்பி பார்க்காம உன்னால எவ்வளவு ஓட முடியுமோ ஓடிடணும். மலேசியா வரைக்கும் ஓட முடிஞ்சா கூட ஓடும். என்னமா? ஆமாண்ணே. அருமையான ஐடியா. ஆமா, மலேசியா எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க. நன்றி, வணக்கம். ரவுத்ரி. யாரு? ரவுத்ரி, திருவண்ணாமலை. அடே, சௌத்ரி கேள்விப்பட்டிருக்கேன். ரவுத்ரி. ரவுத்ரி வருஷத்தோட பேரு. வருஷம் 60 வருஷத்துல ஒரு வருஷம். 60 வருஷத்துல ஒரு வருஷம் தாயா ரவுத்ரி. அந்த பேரை தான் அண்ணனுக்கு வச்சிருக்காப்ல. என்ன பண்றீங்க நீங்க? ஆசிரியரா. ஆசிரியரா? அப்ப உங்களுக்கு மரியாதை இருக்கணுமே. சரி. அடே, இப்ப ஒரு ஆசிரியரா இருக்கிற நீங்க யார்கிட்டயும் கடன் வாங்கியிருக்க மாட்டீங்க. வாங்கல. யார்கிட்டயா கடன் வாங்கணும்னா ஒரு காரணம் சொல்லணும்லனே. ஆமா. ஒரு புதுசா ஒரு காரணம் ஒண்ணு சொல்லுங்களேன். பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். அப்படி சொல்லிடுமா? ஆசிரியர் ஆசிரியர்ல ஐயா, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி கேட்டதால தருவா என்ன? கரெக்ட். அப்ப எவ்வளவு கேட்கலானே? குறைந்தபட்சம் கேட்டாதான் கேட்கலான்னு இருக்கேன். ஆனா அவங்க கிளம்பிட்டா அப்படியே. நம்மளை பத்தி தெரிஞ்சு போய் சொல்லிருக்க. ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரியா, அதுக்கு தகுந்த மாதிரி கேளுங்க. ஆனா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு கேட்டா யாரா இருந்தாலும் கொடுத்துருவாங்க. அப்படிதானே? கண்டிப்பா கொடுப்பாங்க. அருமை ஆசிரியர், அருமை அருமை. வாங்க பாயமா, வாங்க பாயமா. உங்க பேர் சொல்லுங்க. அசின். அசினா? நீங்க தான் அசினா? அசின் தானே? அசின் என்ன பண்றீங்க? நான் காலேஜ் முடிச்சிட்டேன். காலேஜ் முடிச்சிட்டீங்களா? ஏமா? ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு டிகிரி. டிகிரி முடிஞ்சு வச்ச ஐயா, காலேஜ்ல நல்லா தான் இருக்கு. அப்படிதானே? ஆமா. காலேஜ் முடிச்சிட்டேன்னு காலேஜே முடிஞ்சு போச்சான்னு பார்த்தேன். அது எப்படி முடியும்? நீ சொல்லு அசின். யார்கிட்ட கடன் வாங்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு காரணம் சொன்னா, இந்த காரணம் சொல்லி கேளுங்க, உடனே கடன் தருவான். அப்படின்னா என்ன காரணம் சொல்லலாம்? அர்ஜென்ட்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணி கேட்டா உடனே கிடைச்சிரும். எப்படி கேப்ப? இப்ப என்கிட்ட நீ வந்து கடன் கேட்க வர, எப்படி கேப்ப? ஒரு அர்ஜென்ட்டா ஒரு 5000 தாங்க, நான் உடனே அப்புறம் ரீசன் சொல்றேன், நான் முக்கியமான இடத்துல இருக்கேன்னு சொல்லணும். ஓ, முக்கியமான இடத்துல இருக்கேன்னு நேர்ல போய் கேட்க கூடாது. மாப்பிளே, ஒரு ஜிபேல ஒரு 5 தட்டி விடு, நான் ஒரு முக்கியமான இடத்துல உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அசின் சொன்ன மாதிரியே கேட்டு பாருங்க. கடன் கிடைச்சா உங்களுக்கு நல்லது, கிடைக்கட்டா எங்களுக்கு நல்லது. ரொம்ப நன்றிமா. இன்னொரு வாட்டி சொல்லுவே. இன்னொரு வாட்டி. என்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஹெல்த் பாஸ்கெட் மல்டி மில்லட் முருங்கை மிக்ஸ் சப்பாத்தி சாப்பிட்டு பாருங்க. இது ஹெல்த்துக்கு புது ட்ரெண்ட்.